அதிர்ச்சியை பத்தி சொல்லுங்க. நாங்க 2 பேரும் ஹைப்பர். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஹைப்பர் தான். ஓகே. அவனும் படபடன்னு இருக்கும். அவ ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்துல வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்ல வருவேன். ஆனா அந்த விஷயத்தை தவிர எல்லாமே சொல்லுவேன். நானும் அப்படிதான். நான் ஒரு விஷயம் சொல்ல வருவேன். ஆனா சொல்றதுக்கு எதுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. கடைசி ஏதோ ஒண்ணுல வந்து முடியும். ஸோ அதனால அந்த சிங்க் ஆயிடுச்சு போல. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நான் அதிர்ச்சியை பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன், யார்டாவா யார்டாவா தொல்லை தாங்கவே முடியலையே அப்படின்னு நினைச்சேன். ஆனா போக போக ஒரு 3rd எபிசோடில் ஆக அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. சரி, நான் எவ்வளவுதான் திட்டினாலும் அவன் வாங்கிடுவான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் எவ்வளவுதான் சொன்னாலும் நான் வந்து எனக்கு அது ஹர்ட் ஆகாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. பெஸ்டான ஒரு குக்கும் ஒரு டூப் குக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது மக்களுக்கு பிடிக்குது அப்படின்றது அந்த 3rd எபிசோட்ல தான், அந்த அந்த கோகனட் மில்க் அந்த எபிசோட்ல தான் எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அந்த 3rd எபிசோட் வரைக்கும் அவனுக்கு என் கூட பேராகிறதே பிடிக்காது. ஏன்னா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், இந்த பொண்ணை தொல்லை தாங்க முடியாதுன்ட்டு. அவனுக்கும் பிடிக்காது பேராகிறது. இவன் வேலை பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு எனக்கு இவன் வரதும் பிடிக்காது. ஆனா அது ரொம்ப நேச்சுரலாவே நடந்தது. அந்த பேரிங் கூட நம்ம கையில கிடையவே கிடையாது. டைரக்டர் தவிர அந்த யாருக்குமே வந்து யாருக்கு யாரு பேராக போகுதுன்றது சத்தியமா தெரியாது. நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணதுல இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து மட்டும்தான் ரியல் ஷோ.